ஏங்க இப்போதாங்க யாழ்னிக்கு ஃபோன் பண்ணேன். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா உங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொன்ன உடனே. எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. ஸோ கிளம்பிட்டோமா, நானும் டேடியும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவோன்னு சொன்னேன். அப்போ தான் ஊன்னா. எனக்கு கூட குழந்தைங்க 2 பேரையும் பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். முதல்ல நம்ம 2 பேரும் தாங்க ஏறி உட்காந்துருக்கோம் பஸ்ஸில். இன்னும் ஜனங்களை காணோம். ஜனங்கள்லாம் ஏறி உட்காந்துருக்கப்போ தான் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆமா தேனே, நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். ஜனங்கள்லாம் வந்தாங்கன்னா சீக்கிரம் பஸ் எடுத்துருவாங்க, நம்ம கிளம்பலாம். ஏங்க இதுக்கு மேலே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடணுங்க. நம்ம யார்கிட்டயும் இனிமேல் 1 ரூபான்னு கூட போய் கையேந்தி நிற்கக்கூடாது. இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது தேனே. நம்ம கஷ்டம்லாம் இனிமேல் தீர்ந்துடும். தேனே, உனக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்பதான் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல்ல செம்ம ஜனம் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். ருக்கு சமையல் வேற லெவலா இருக்கான். சாப்பிட்ட எல்லாரும் வந்து கவுண்டர் கிட்ட செம்ம சமையல் செம்மன்னு சொல்லிட்டு தான் போறாங்களாம். ஆமாங்க, ருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் நல்லா போகுது. ஜனம்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரம் கூட சூப்பராக இருக்குது. தேனே, என்னதான் நமக்கு ஜாப் கிடைச்சாலும் ஹோட்டலை மட்டும் விட்டுடக்கூடாது. கண்டிப்பா அந்த ஹோட்டலை நம்ம டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆமாங்க, ஹோட்டல் நல்லா போகுது. அது எதுக்கு விடணும்? வேணும்னா வேலைக்கு ஆளை வச்சுக்கிட்டே ஹோட்டல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து எல்லா வேலையும் கரெக்ட் பண்ணிட்டு எதுக்கு யாருன்னு கரெக்டாக ஆள் செட் பண்ணி வச்சுட்டு நான் வந்துடுவேன் பெங்களூருக்கு. சரியா? ஓகேங்க. சார், நீங்கள் வந்த பஸ்ஸு ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் இருக்க பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் பாதி பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதில் நீங்கள் கொஞ்சம் சின்ன அடியோடு தப்பிச்சுக்கிட்டீங்க. சார், இங்கே இருக்க பேஷண்ட்டில் பாதி பேர் அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்தவங்க தான். அங்கே போய் பாருங்கள். அங்கே இருந்தால் ஓகே, இல்லைனாக்கா நீங்கள் அங்கே தான் செக் பண்ணணும்.